பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு இந்த சிந்தனையும் சேரும் என்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கின்றோம். அல்லாஹு தாலா என்னுடைய முயற்சிகளை ஏற்று அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்த அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்புடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விடயங்களை இன்று பார்க்கலாம் என்று கருதுகின்றேன். அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் எமது ரிஸ்கை எமக்கு கிடைக்கின்ற ரிஸ்கை தடுக்கின்ற காரணிகள் என்னவென்று நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் கடந்த வாரத்திலே நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை சற்று ஞாபகப்படுத்துகின்றேன். முதலாவதாக நம்முடைய ரிஸ்கை தடுக்கக்கூடிய பிரதானமான அம்சங்கள் ஒன்றாக இருப்பது நாங்கள் காலையிலே தாமதித்து எழும்புதல் என்ற அந்த விடயம். என்றால் அல்லாஹு தாலா காலை நேரத்தில் தான் மனிதர்களுக்குரிய ரிஸ்கை பங்கு போடுகின்றான், பிரித்து கொடுக்கின்றான். எனவே தாமதித்து எழும்புகின்றவர்களுக்கு அன்றைய நாளுடைய ரிஸ்க் கிடைக்க மாட்டாது என்று இந்த மார்க்கம் எச்சரித்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சுட்டிக்காட்டினார்கள். எனவே நேர காலத்தோடு எழும்புவது என்பது எமக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் பாவங்கள் செய்வது என்பது எம்முடைய ரிஸ்கை தடுப்பதற்கு மற்றொரு பிரதானமான காரணமாக இருக்கின்றது. ஒருவர் எந்த அளவு தூரம் பாவங்கள் ஈடுபடுகின்றாரோ அந்த அளவு தூரம் அவர் வாழ்க்கையிலே பரக்கத்தை இழந்து விடுவார். அவருடைய ரிஸ்க் அவருக்கு தடுக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் குர்ஆன் சொல்கின்றது, யார் தக்வாவோடு நடந்து கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் விசாலமாக்கி கொடுக்கின்றான். அவர் எல்லா கஷ்டங்களிலும் வெளியே வருவதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் என்று சொல்கின்றான். பாவங்கள் செய்வது என்பது ரிஸ்கை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவங்கள் செய்யாமல் தக்வாவோடு நடந்து கொள்வது என்பது ரிஸ்கை அதிகரிக்கக்கூடிய மற்றொரு விடயமாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம், நாங்கள் தர்மம் செய்வதை விட்டுவிடுவது. தர்மம் செய்வதை விட்டுவிடுவதன் மூலம் நாங்கள் நினைக்கின்றோம், மனிதர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது என்றால், நான் கொடுக்காமல் இருந்தால்தான் என்னுடைய செல்வம் அதிகரிக்கும், என்னுடைய ரிஸ்க் பெருகும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய நியதியாக சுனனாக இருப்பது, யார் அதிகம் கொடுக்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு தான் அதிகம் அதிகம் பெருக்கி கொடுக்கின்றான், அவர்களுடைய செல்வத்தை விரிவாக்கி கொடுக்கின்றான், அவர்களுடைய ரிஸ்கை விசாலமாக்கி கொடுக்கின்றான். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு ரூபாவை செலவு செய்வது அது 700 மடங்காக அல்லது அதனை விட பன்மடங்காக அதிகரிப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கின்றோம். யார் ஒருவர் தக்வாவோடு நடந்து கொள்கின்றாரோ அவர் நல்லதை கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா இலகுவாக்கி கொடுக்கின்றான். யார் கஞ்சத்தனம் காட்டுகின்றாரோ அல்லாஹு தாலா அவருக்கு சிரமத்தை கொடுக்கின்றான் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கணும். எனவே தர்மம் செய்யாமல் விட்டுவிடுவது கூட, வறுமைக்கு பயந்து மற்றவர்கள் கொடுக்காமல் இருப்பது கூட நம்முடைய செல்வத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து மற்றொரு பலவீனமான தவக்குள், அல்லாஹ் மீது நாங்கள் கொள்கின்ற நம்பிக்கையிலே தீனமாக இருப்பது என்பது நம்முடைய ரிஸ்க் விடயமாக இருக்கின்றது. யார் ஒரு பலமான மனிதராக இருக்க விரும்புகின்றாரோ அவர் அல்லாஹ் மீது அதிகம் தவக்குள் வைக்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகம் சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பு சாட்ட வேண்டும். எந்த ஒரு விடயத்துக்கு பின்னாலும் விளைவை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அவர் எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய முயற்சிக்கு அப்பால் அவர் அல்லாஹ்விடத்திலே விடயங்களை பொறுப்பு சாட்ட வேண்டும். அவர்தான் உண்மையான தவக்குள் கொண்ட ஒருவராக அவர் இருப்பார். எனவே அவர் உலகத்திலே ரிஸ்கை தேடுவதற்கான காரண காரியங்களை முழுமையாக மேற்கொள்வது போல அவர் காரண காரியங்களுடைய சொந்தக்காரனாக இருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே அவர் தன்னுடைய தவக்குலை வைக்கக்கூடியவராக இருப்பார். இந்த 4 விடயங்களையும் நாங்கள் கடந்த வாரத்திலே கலந்துரையாடும். நான் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இன்று நாங்கள் 5வது விடயமாக மற்றொரு மிக முக்கியமான விடயம் தான் எம்முடைய ரிஸ்க் தடை செய்யப்படுவதற்கு அல்லது ரிஸ்க்
துண்டிக்கப்படுவதற்கு அல்லது ரிஸ்கிலே வராமல் போவதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஒரு சோகமானதாக மாறுவதற்கு, அல்லது செல்வங்கள் இருந்தும் திருப்தி இல்லாமல் வாழ்வதற்கு, அல்லது பூரணமான திருப்தி கொண்டு வாழ முடியாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொள்ளுதல், இரத்த உறவுகளை துண்டித்துக் கொள்ளுதல். இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று குர்ஆன் பல இடங்களிலே எமக்கு கட்டளையிடுகின்றது, அதனை வலியுறுத்தி சொல்கின்றது. இரத்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய அரசோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. யார் அதனை துண்டித்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் அதனை துண்டித்துக் கொள்கின்றார். யார் அதனை சேர்ந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை சேர்த்துக் கொள்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் குர்சியூடாக சொன்னதை பார்க்கிறோம். எனவே யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும், தன்னுடைய செல்வம் விசாலமாக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றாரோ, தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், அவர் ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள், மன் அஹப்ப அய்யப்சுத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யன்ஸ, அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் தன்னுடைய ரிஸ்கில் விசாலம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, தன்னுடைய ஆயுளில் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய இரத்த உறவுகளை, தன்னுடைய சொந்த பந்தங்களை அவர் பேணி நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதேபோல் மற்றொரு ஹதீஸிலும் கூட நபி அவர்கள் இதனை வலியுறுத்துகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக சொல்கின்றார்கள், மன் சர்ரஹு அய்யமுத்த லஹு ஃபி உம்ரிஹி, யாருடைய ஆயுள் நீள வேண்டும் என்று, அது அதிகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ, அவர் ஆசைப்படுகின்றாரோ அல்லது சந்தோஷப்படுகின்றாரோ, தன்னுடைய ரிஸ்க் மிகவும் விசாலமாக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ, மோசமான மரணம் வரக்கூடாது என்று அவர் யார் விரும்புகின்றாரோ, மூன்று விடயங்கள், தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவது, தன்னுடைய ரிஸ்கிலே விசாலம் இருக்க வேண்டும் என்று விரும்புவது, தனக்கு மோசமான மரணம் வந்துவிடக் கூடாது, மீத்தத்து சூ, மோசமான மரணம் அல்லது ஹுஸ்னு, அதாவது சூல் ஹாத்திமா, அவருடைய கடைசி முடிவு மோசமான அமைதல், அவ்வாறு அமையக்கூடாது என்று யார் விரும்புகின்றாரோ ஃபல்யத்தக்கில்லா, அவர் முதலாவதாக அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளட்டும், இரண்டாவதாக வல்யஸ்ஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை பேணி நடக்கட்டும். அல்லாஹ் தஆலா இந்த மூன்று விடயங்களுக்கும் இரண்டு விடயங்களை நிபந்தனையாக சொல்கின்றார். தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும், தன்னுடைய ரிஸ்கில் விசாலம் வேண்டும், தனக்கு நல்ல மரணம் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அவர் ஒன்று அல்லாஹ்வுடனான உறவை சரியான முறையில் பேண வேண்டும், அதான் தக்வாவோடு நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது இரத்த உறவுகளோடு, மனிதர்களுடைய உறவில், அதிலும் குறிப்பாக தனக்கு நெருக்கமான இரத்த உறவுகளோடு அவர் நல்ல அதனை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக முக்கியமா மற்றொரு மிக முக்கியமான ரஜுலுன் பாப அதியத்தின் யுரீது பிஹா சிலத்தன் இல்லா ஜாதஹுல்லாஹு பிஹா கஃரத்தன், யாரொருவர் ஒரு தர்மத்தை கொடுக்க விரும்புகின்றார், அந்த தர்மத்தின் மூலமாக குடும்ப உறவை சேர்ந்து வாழ விரும்புகின்றார், அதாவது தர்மம் ஒன்றின் மூலமாக குடும்ப உறவை அவர் பேணி வாழ விரும்புகின்றார், குடும்ப உறவை பேணி வாழ்வதற்கு ஒரு வாயிலை திறக்க விரும்பினால், இல்லா ஜாதஹுல்லாஹு பிஹா கஃரத்தன், அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தை அதிகரித்துத்தான் கொடுப்பான், அதை குறைவாக்க மாட்டான். அதாவது குடும்ப உறவு பேணுவது என்பது பல வகையில் அமைகின்றது. அவருடைய வீட்டுக்கு செல்வது, சுக துக்கங்களிலே கலந்து கொள்வது, சந்தோஷங்களிலே அவர்களுக்கு போய் பங்களிப்பு செய்வது, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வது போன்றதெல்லாம். ஆனா அதை விட மற்றொரு விடயத்தை நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் ஒரு தர்மம் செய்ய விரும்புகிறார், அந்த தர்மத்தை தன்னுடைய இரத்து உறவுக்கு கொடுக்க விரும்புகின்றார், அதன் மூலம் அவர் நாடுவது தனக்கும் தன்னுடைய இரத்த உறவுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த நெருக்கம் அதிகரிக்க வேண்டும் என்ற அவர் விரும்பினால் அவருக்கு அல்லாஹ் தஆலா அதிகரித்து. மற்றொரு ஹதீஸ் ஞாபகம் வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு தர்மத்தை செய்கின்றார், அந்த தர்மத்தைக்கு தேவையுடையவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற போது அவர் மற்றொருவருக்கு தர்மம் செய்கின்றார், தூர இருக்கின்ற ஒருவருக்கு தர்மம் செய்கின்றார் என்றால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்தில் நபி அவர்கள் சொன்னார். என்றால் தர்மத்தை கொடுக்கின்ற போது கூட அவர் முதன்மைப்படுத்த வேண்டும் தன்னுடைய குடும்ப உறவுகளை தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் குடும்ப உறவுகளை தேடி சென்று, நாடி சென்று, அவர்கள் விடயத்தில் அதிக கவனம் எடுத்து
அவர்களை கவனிப்பது, அவரோடு சேர்ந்து வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் அதிகரிப்பது, நம்முடைய முகம் மலர்ச்சி பெறுவதற்கு, நம்முடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கு, உள்ளத்திலே எப்போதும் மன நிறைவோடு வாழ்வதற்கு அது மிக பிரதானமான காரணமாக இருக்கும். சிலர் நினைக்கின்றார்கள் குடும்ப உறவை பேணி வாழ்வது என்பது அவர்கள் வந்தால் நாங்கள் செல்ல வேண்டும், அவர்கள் கொடுத்தால் நாங்கள் கொடுக்க வேண்டும், அவர்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, ஒருவர் ஒன்றுக்கு பகரமாக ஒருவர் அதாவது அதற்கு பகரமாக செய்கின்ற உண்மையான உறவை மேற்கொள்கின்றவர் அல்ல. அதாவது அவர்கள் கொடுத்தால் நான் கொடுக்கின்றேன், அவர்கள் வந்தால் நான் செல்கின்றேன், அவர்கள் பேசினால் நான் பேசுகின்றேன் என்று நினைக்கின்றவர், அல்லது அவர்கள் ஒரு தொகையை கொடுத்தால் அதே தொகையை நான் திருப்பி அவர்களுக்கு கொடுக்கின்றேன், அதாவது ஒன்றுக்கு பகரமாக நடந்து கொள்வது, அவர்கள் எவ்வளவு தருகிறார்களோ அதற்கு ஏற்றமாக நடந்து கொள்கின்றவர் உண்மையாக உறவை பேணுகின்றவர் அல்ல. வலக்கின்னல் வாசில் அல்லது இதா கதாத் ரஹிமஹு வஸலா, மாற்றமாக உண்மையான உறவை பேறுகின்றவர் யார் என்றால் மற்றவர்கள் துண்டித்துக் கொண்டாலும் இவர் அதனை சேர்ந்து நடக்கின்றார் என்றால், அவர்கள் வராவிட்டாலும் இவர் போகின்றார், அவர் கொடுக்காவிட்டாலும் கொடுக்கின்றார் என்றிருந்தார் அவர்தான் உண்மையான உறவை பேணுகின்றவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இத்தகையவருக்குத்தான் செல்வத்திலே விசாலம் கிடைக்கும். அவருடைய எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து குறைந்திருக்கிறது என்றால், நம்முடைய ரிஸ்க் எமக்கு இருந்தும் செல்வம் இருந்தும் அது உண்மையான ரிஸ்காக இல்லை, பரக்கத்து மிக்கதாக இல்லை, அல்லது நம்முடைய செல்வங்கள் ஏதோ ஒன்றிலே அப்படியே கரைந்து செல்கிறது என்றால், நாம் எம்முடைய இரத்த உறவுகளோடு எம்முடைய குடும்ப உறவுகளோடு மிக நெருக்கமானவர்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் பரீட்சித்து பார்க்கணும். எனவே அதை பரீட்சித்து பார்க்கின்ற போது அது குறைபாடாக இருந்தால் அதனை சேர்ந்து நடந்தால் நம்முடைய செல்வத்திலே பரக்கத் அதிகரிக்கும், நம்முடைய செல்வம் விசாலமாகும். இதுவெல்லாம் நபி அவர்களுடைய வாக்காக இருக்கின்றது, நபி அவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது, நபி அவர்கள் சொல்கின்ற சுபசோபனங்களாக இருப்பதை பார்க்கும். மற்றொரு மிக முக்கியமான விடயம்தான் எம்முடைய செல்வம், அதாவது பரக்கத் குறைவடைவதற்கு அல்ல செல்வத்திலே ரிஸ்க் குறைவதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம். அதாவது நாம் செயற்படாமல் இருப்பது. உண்மையிலேயே செயற்படாமல் ஒருவர் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய ரிஸ்கை பெருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன், அவன்தான் உங்களுக்கு இந்த பூமியை உங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இலகுவானதாக அமைத்து வைத்திருக்கின்றான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமி நாலா புறங்களும் நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள். வகுலு மின் ரிஸ்கி, அதனுடைய செல்வத்திலிருந்து ரிஸ்கிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வ இலைஹி நுஷூர், நீங்கள் அவனிடத்தில் தான் ஒன்று சேர்த்தப்படுவீர்கள் என்று சூரா முல்குடைய 15வது வசனம் சொல்வதை பார்க்கணும். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு உழைக்குமாறு வேண்டுகின்றான், சோம்பேறித்தனத்தை விட்டு விடுமாறு வேண்டுகின்றான். சோம்பேறித்தனமாக இருக்கணும், அதாவது சோம்பேறித்தனம் என்பது மொத்தமாக சம்பாதிக்காமல் அல்ல உழைக்காமல் இருப்பதல்ல, கொஞ்சம் உழைப்பது, அல்லது கொஞ்சம் உழைத்து விட்டு சோம்பேறியாக இருப்பது, அல்ல இது போதும் என்று இருப்பது, அல்லது தனக்கு முயற்சி செய்ய முடியுமான அளவு இருந்தும் அந்த அளவில் முயற்சி செய்யாமல் அதை விட குறைவாக முயற்சி செய்வது. ஒரு நாளைக்கு 5 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் வேலை செய்ய முடியுமாக இருந்தும் அவர் குறைவான அளவும் தன்னுடைய வேலை செய்வது, அதாவது கொஞ்சம் சம்பாதித்து விட்டு அப்படியே ஒதுங்கி செல்வது, இதெல்லாம் அவருடைய பரக்கத்தை செல்வத்தை குறைப்பதற்குரிய காரணமாக இருக்கு. அல்லாஹ் தஆலா நமக்கு முயற்சியை சொல்கின்றான், எம்மால் முடியுமான அளவு முயற்சியை சொல்கின்றான். எனவே முடியுமான அளவு எம்முடைய காலத்தை, நேரத்தை, ஆற்றலை, திறமையை பயன்படுத்தி நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி லஅகம்து அன் அரா ரஜுல ஃபாரிகன், ஒரு மனிதன் அதாவது வெற்று மனிதனாக வேலையற்றவனாக இருப்பதை காண்பதை நான் வெறுக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். லா அமல துன்யா வலா ஆஹிரா, அவர் ஒரு உலக செயற்பாட்டிலும் இல்லை, மறுமையுடைய செயற்பாட்டிலும் இல்லை, சும்மா இருக்கின்ற மனிதர், அவரை நான் வெறுக்கின்றேன் என்று சொன்னார். இதே விடயத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவர்கள் இப்படி சொன்னார்கள், இன்னி லஅக்ரஹு அன் அரா அஹதக்கும் சுபுஹ்லுலா லா ஃபி அமலி துன்யா வலா ஃபி அமலி ஆஹிரா, நான் உங்களில் ஒருவர் சுபுஹ்லுலாவாக இருப்பதை, அவ்வாறு இருக்க உங்களை காண்பதை நான் வெறுக்கின்றேன் என்று சொன்னார். சுபுஹ்லுலா என்றால் ஒருவர் வேலையற்று இருப்பது, சும்மா இருப்பது. அவர் லா ஃபி அமலி துன்யா, உலகத்தை வளப்படுத்த
அல்ல உலகத்தை தேடுகின்ற ஒரு அமலிலும் அவர் இல்லை. லா வலாஃபி அமலில் ஆகிறா, மறுமைக்கு நன்மையை சம்பாதிக்கின்ற ஒரு அமலிலும் அவர் இல்லை. எனவே ஏதாவது ஒரு அமல்ல அவர் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு முயற்சியில் அவர் இருக்க வேண்டும். முயற்சி செய்கின்றவருக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். மஞ்சத்த வஜதன்னு சொல்வார்கள், தெண்டிக்கின்றவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்கின்றார். எனவே முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை பல குர்ஆன் வசனங்களூடாக நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடி பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வின் அஊது பில் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலும் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே அப்படி எமக்கு சோம்பேறித்தனம் இருக்கும் என்றிருந்தால் இத்தகைய பிரார்த்தனைகளை நாங்கள் அதிகம் அதிகம் கேட்டு அதை நாங்கள் இல்லாமல் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மற்றொரு மிக மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அதிகமானவர்கள் மறந்து போகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நம்முடைய ரிஸ்க் குறைவடைவதற்கு, நம்முடைய ரிஸ்கில் இருக்கின்ற பரக்கத் இல்லாமல் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு விடயம் அல்லாஹுடைய அருள்களை மறந்து போதல், அல்லாஹுடைய அருள்களை நிராகரித்து வாழ்தல். எமக்கு அல்லாஹ் தஆலா எக்கச்சக்கமான அருள்களை தந்திருக்கின்றார். அந்த அருள்களை நாங்கள் அதிகமான நேரத்திலே மறந்து வாழ்கின்றோம், அல்ல அதிகமான நேரத்தில் அவற்றை நிராகரித்து வாழ்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு ஆபத்தாக இருப்பதை பார்ப்போம். இதற்கு இன்னொரு வகையில் அறிஞர்கள் சொல்வார்கள், நிஅமத்துல் உல்ஃபா, அதாவது ஒருவருக்கு ஒரு நிஅமத் தொடர்ச்சியாக அந்த நிஅமத்தை அவர் அனுபவிக்கின்ற போது அது நிஅமத்தாக அவருக்கு விளங்காமல் அது ஒரு சாதாரண விடயமாக அவருக்கு விளங்கும். எனவே அவர் அதனை நிஅமத்தாக கண்டுகொள்ள மாட்டார். அதன் காரணமாக அந்த நிஅமத்தை அவர் மறந்து அது தன்னுடைய உரிமை போன்று அவர் அதனை கண்டுகொள்வார். அதன் மூலமாக அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட மாட்டார். அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை மறந்து அவர் நிராகரித்து வாழ்கின்றவராக இருப்பார். உதாரணமாக, நாங்கள் சுவாசிக்கின்றோம், நாங்கள் சுவாசிக்கின்ற அந்த நிஅமத்தை கண்டுகொள்வதில்லை. நாங்கள் பார்க்கின்றோம் என்ற அந்த பார்வை என்ற நிஅமத்தை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. நாங்கள் எக்கச்சக்கமான விடயங்களை நாளாந்தம் கேட்கின்றோம், அந்த நிஅமத்தை நாங்கள் கண்டுகொள்வதில்லை என்றால் அதெல்லாம் எம்மோடு நாளாந்தம் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை நிஅமத்தாக கண்டு அவற்றுக்கு நன்றி பாராட்டுவதில்லை. எனக்கு இந்த விடயத்தை சொல்கின்ற போது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது பனு இஸ்ரவேல் சமூகத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் அல்லாஹ்விடத்திலே ஒரு விடயத்தை கேட்டார். எனக்கு உன்னை மாத்திரம் நான் வணங்க வேண்டும், என்னுடைய ஆயுள் பூராக நான் உன்னை வணங்க வேண்டும் என்று கேட்டார். அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து அவர் ஒரு தீவுக்கு சென்று 500 வருடங்கள் அல்லாஹ்வை வணங்கினார். 500 வருடங்கள் வணங்கி அவருக்கு அந்த வணங்குகின்ற காலத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு உணவு பெறுவதற்கு ஒரு மரத்தை கொடுத்திருந்தார். அந்த மரத்திலிருந்து அவர் உணவை சாப்பிட்டு 500 வருடங்கள் அல்லாஹ் தஆலாவை தொடர்ச்சியாக வணங்கி வந்தார். அவர் மரணிக்கின்றார். மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே கேட்கின்றார், நீ என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கத்தில் நுழைய விரும்புகின்றாயா அல்லது உன்னுடைய அமலை கொண்டு சுவர்க்கத்தில் நுழைய விரும்புகின்றாயா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் 500 வருடங்கள் அமல் செய்திருக்கிறேன், அந்த அமலினால் நான் சுவர்க்கம் நுழைய விரும்புகிறேன். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் கற்றுகின்றார், இவருக்கு நான் கொடுத்திருந்த நிஅமத்துக்கும் இவர் என்னை வணங்கியதற்கும் இடையில் ஒரு சமன்பாடு காணுமார். அப்போது அந்த அவருக்கு கொடுத்திருந்த பார்வை அல்லது செழிப்புலன் என்ற நிஅமத்துக்கும் அவருடைய 500 வருட அமலுக்கும் தான் அந்த 500 வருட அமல் சமமாகிறது. ஏனைய அமல்கள், ஏனைய அருள்களுக்கு அவரால் கொடுக்க முடியும். அல்லாஹ் தஆலா அவரை நரகத்தில் கொண்டு போய் நரகத்தில் போடுமாறு சொன்ன போது அவர் சொர்க்கம் நுழைய விரும்புகிறேன். எனவே எம்முடைய எத்தனையோ அமல்கள் எமக்கு இருக்கின்றன. அந்த மனிதர் 500 வருடங்கள் அமல் செய்தும் அவருடைய ஒரு பார்வைக்குரிய நிஅமத், நன்றி அவரால் செலுத்த முடியவில்லை. எனவே நாங்கள் இத்தனை அருள்களை பெற்றிருக்கிறோம். எம்முடைய பார்வையா இருக்கலாம், செய்புலனாக இருக்கலாம், நாங்கள் பேசுகின்ற நாவாக இருக்கலாம், நம்முடைய சைமாட்டு தொகுதியா இருக்கலாம், நம்முடைய எத்தனையோ அருள்கள் நமக்கு இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் நாங்கள் நன்றி பாராட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான். அல்லாஹ் தஆலா ஒரு கராமத்தை உதாரணம் சொல்கிறான். அந்த கராமம் பாதுகாப்பான அமைதியான கராமாக இருந்தது. அந்த கராமத்துக்கு நாலா புறங்களிலும் இருந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை நிராகரித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு
பயம் என்ற ஆடையையும் பசி என்ற ஆடையையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சோதித்தார். பிமா கான் யஸ்னூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக. ஏன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா நானாபுறங்களிலும் அருள்கள் வந்து கொண்டிருந்தன. அவர்கள் அந்த அருளுக்கு நன்றி பாராட்டாமல் அந்த அருளை நிராகரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எமக்கு எல்லாம் தேவையான வளங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது, வீடு வாசல் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எமக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஏதோ ஒரு விடயம் இல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் குறைப்பட்டு கொண்டிருப்போம், அல்லாஹ்விட்டு முறைப்பாடு செய்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுத்த எத்தனை அருள்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டாமல் மறந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். இது மிக ஒரு பாரதூரமான ஒரு நிலை. அத்தகைய அந்த கிராமத்துக்கு அல்லாஹ் தஆலா பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் சோதித்தான் சொல்வதை பார்க்கணும். எனவே கிடைத்திருக்கின்ற அருள்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபன் வஷ்குரு நிஅமத்தல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலாலாக சுத்தமாக தந்திருக்கின்ற விடயங்களை நீங்கள் உண்ணுங்கள், அவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், மேலும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பார். சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு சம்பவம் வருகின்றது. ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற அந்த சகோதரர்கள், அவர்கள் தங்களுடைய தந்தைக்கு பிறகு தங்களுடைய தோட்டத்திலிருந்து வருகின்ற வருமானத்தில் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று அவர்கள் தடுத்துக் கொள்ள திட்டம் தீட்டினார்கள். அடுத்த நாள் காலையிலே ஏழைகள் வந்துவிட முன்னர் அறுவடை செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அத்தனை வயல் நிலங்களையும் சாம்பலாக அழித்து விட்டார். காரணம் என்ன? அவர்கள் தங்களுக்கு கொடுத்திருந்த அருளை மறந்து விட்டார்கள், நன்றி பாராட்ட மறந்து விட்டார்கள். எனவே இதுவெல்லாம் மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் தஆலா மறுபுறத்தில் சொல்கின்றான், நீங்கள் நன்றி பாராட்டினால் நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன். நீங்கள் நன்றி பாராட்டினால் நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். இனி நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது எமக்கு எப்போதும் தந்திருக்கின்ற அருள்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்றி பாராட்ட வேண்டுமே, நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறது என்ற, அதாவது குறைபாடு கொண்ட மனதோடு இருப்பது என்பது நம்முடைய செல்வத்தை அதிகரிப்பதற்கு, நம்முடைய ரிஸ்கை அதிகரிப்பதற்கு காரணமாக. உதாரணமாக, என்னுடைய கண்களுக்கு என்னால் நன்றி பாராட்ட முடியவில்லை, என்னுடைய செவிப்புலனுக்கு அல்லாஹ்வுக்கு எனக்கு நன்றி பாராட்ட முடிவதில்லை. அதாவது 500 வருடங்கள் சுஜூதில் இருந்தாலும் அவற்றுக்கு நன்றி பாராட்ட முடியாது என்பதைத்தான் நாங்கள் பார்த்தோம். எனவே நன்றி பாராட்டுகின்ற அந்த மனோநிலையை வளர்த்துக் கொள்வது, அல்லது நன்றி பாராட்ட முடியாது என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் கவலைப்பட்டு சொல்வதெல்லாம் உண்மையிலே நம்முடைய செல்வங்கள் அதிகரிக்கப்படுவடைய செல்வத்தை ரிஸ்கை அதிகரிக்க செய்கின்ற மற்றொரு விடயம்தான், அல்லது செல்வத்தை தடுக்கின்ற விடயம்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை விட்டு விடுவது. நாங்கள் நினைக்கின்றோம் பல போதும் எமக்கு எம்முடைய ஆற்றலினால், திறமையினால், நம்முடைய முயற்சியினால் எமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது, நாங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையை கைவிட்டு விடக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், லா தயஸு மிர் ரௌஹில்லா, நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை இழக்காது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் தஆலா கேட்பதை தான் விரும்புகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லையோ அல்லாஹ் தஆலா அவர் மீது கோபம் கொள்கின்றான். யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றாரோ, கேட்கின்ற மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அவனை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு அவன் விரும்புவதில்லை, அவன் வெட்கப்படுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் உங்களுடைய இறைவன் சொல்கின்றான், உதுஊனி, நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன். எனவே அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கின்றன, திருநாமங்கள் இருக்கின்றன, அந்த திருநாமங்களை முன்வைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. اللهم إني عبدك ابن عبدك ابن عمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاءك اللهم إني أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت في علم الغيب عندك என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள், நீ உன்னுடைய கிதாபிலே எழுதி வைத்த பெயர்கள், உன்னுடைய ஒரு படைப்புக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயர்கள், நீ யாருக்கும் கற்றுக் கொடுக்காமல் மறைவிலே வைத்திருக்கின்ற பேர், எல்லாவற்றையும் கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்டேன்.
அல்லாவுடைய ரிஸ்கை கொடுக்கின்ற ரஸாக் என்ற பேர் இருக்கின்றது. யார் ரஸாக்? ரஸுகுனி, ரஸாக் ஆகிய அல்லாவே நீ எனக்கு ரிஸ்கை கொடுப்பாயாக என்று கேட்க முடியும். யா மன்னான், அருள் பாலிக்கின்றவன். இப்படி அல்லாவுடைய திருநாமங்களை கொண்டு நாங்கள் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அது அல்லாஹு தாலா தனக்கு தன்னிடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் மூலமாக பல துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார். அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி. நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற துஆ, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அன்பு காட்டுவாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, என்னை குணப்படுத்துவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை கொடுப்பாயாக. இப்படியால் இதுவல்லாமல் இன்னும் நிறைய துஆக்கள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் துஆவோடு சேர்த்து அதிகம் அதிகம் இஸ்திக்பார் செய்வது நம்முடைய ரிஸ்கை அதிகரிப்பதற்குரிய ஒரு காரணமா இருக்கு. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. நீங்கள் எல்லாம் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். அவன் இஸ்திக்பாரை ஏற்றுக்கொள்ள முடிக்கவனாக இருக்கிறான். அவன் உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பான், தோட்டங்களை கொடுப்பான், நதிகளை கொடுப்பான் என்று ரிஸ்கோடு சம்பந்தப்பட்ட என்னுடைய ரிஸ்கை அதிகரிக்கின்ற பல விடயங்கள் அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொல்வதை பார்க்கிறோம். இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கென்று நபி அவர்கள் பல துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு துஆவை சொல்கிறேன். அல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் ரஹ்மானுத் துன்யா வல் ஆখিরা வ ரஹீமுஹுமா துஅதீஹிமா மன் தஷா வ தம்னஉ மின்ஹுமா மன் தஷா வர்ஹம்னி ரஹ்மத்தன் துக்னீனி பிஹா அன் ரஹ்மதி மன் சிவா. இப்படி ஒரு நீண்ட ஒரு துஆ இருக்கிறது. இந்த துஆவை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். இவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களாக இருக்கு. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத வலா முஅதி லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுக்க கூடியவன் எவனும் இல்லை, நீ தடுத்ததை கொடுக்கக்கூடியவன் எவனும் இல்லை. இப்படியெல்லாம் அதிகமான துஆக்கள் இருக்கின்றன. நீ கற்றுக்கொள்வதன் மூலமாக, அவற்றின் மூலம் அதிகம் அதிகமாக கேட்பதன் மூலமாக நம்முடைய ரிஸ்கை அதிகரித்துக் கொள்ள முடியும். நாங்கள் வெறுமனே நம்முடைய ஆற்றலும் நின்று என்னால் என்னுடைய ரிஸ்கை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று நாங்கள் சிந்திப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக அத்தகைய மனிதரால் அவருடைய ரிஸ்கை விசாலமாக்கிக் கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ்விடம் கேட்டுத்தான் நாங்கள் அந்த ரிஸ்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் ரிஸ்க் என்பது அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கின்றது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்கள் ரிஸ்காக கொடுத்திருப்பதிலிருந்து அல்லாஹ் தஆலா செலவழிப்பார். எந்த இடத்திலுமே மனிதன் சம்பாதித்த செல்வம் என்று அல்லாஹு தாலா சொன்னான். நாங்கள் தான் அவனுக்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பல குர்ஆன் வசனங்களை சொல்கிறான். அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதில். என்றால் ரிஸ்க் என்பது அது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்றது, அல்லாஹு தாலா கொடுக்கின்றது. அவனிடத்தில் தான் நாங்கள் அதனை கேட்டு பெற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விடயங்களை நாங்கள் நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த 8 விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாங்கள் முயற்சிப்போம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை பெருக்குவதற்குரிய வழிமுறைகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வை சார்ந்திருப்பதற்கான வழிமுறைகள். அல்லாஹ் நாடினால் அவன் நாடுகின்றவருக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுப்பான். அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்துரு லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா நாடுகின்றவருக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுப்பான். அவன் நாடுகின்றவருக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அளந்து கொடுப்பான். ஆனால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இத்தகைய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்பெற்று நம்முடைய வாழ்க்கையை அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.